7 to 9, step up. 9 to 11, sleep. 11 to 1. Fast. Small industry. Union Bank. 5 to 7 கிட்னி. 7 to 9 பெரிகார்டியம். 9 to 11 ட்ரிபிள் வால்வு. 11 to 1 கால்கேட் பித்தப்பை. 3 இந்த நேரம் சார் சுவாசத்துக்கு நேரம். இந்த நேரத்துல யாரு எதிர்க்காங்க தூங்கிருக்காங்க அவர்கள் முடிந்த வரைக்கும் 3 மணிக்கு 5 மணிக்கு நம்ம என்ன பண்ணிடுங்க படுக்கையை விட்டு எழுந்துச்சு. படுக்கையை விட்டு எழுந்துச்சு ஜன்னலை ஓப்பன் பண்ணி அந்த இயற்கை காத்த நீங்க மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க மூச்சு பயிற்சியை பண்ணாம ஜன்னலை ஓப்பன் பண்ணி அந்த இயற்கை காத்து உள்ள போயிருந்தாலும் சரி, தானா உள்ள போறது எனர்ஜி. ஓகே, பிரீத்திங் எக்ஸசைஸோட பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்ல எனர்ஜி உள்ள கிடைக்கும். இன்னும் அந்த நேரத்துல நான் எந்திரிச்சேன். நீங்க நல்லா பாருங்க, பெரிய பெரிய அறிஞர்களா இருக்கும், உடம்புல எந்த ஒரு பிரச்சனை அனுபவம் வந்து உள்ளக்கூடிய ஆட்களாகட்டும், இந்த நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. ஆரோக்கியத்திற்கான அவசியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய நேரம் இல்லைங்க காலை 3 to 5. அப்ப இந்த நேரத்துக்கு வெளியே தெரியுங்க எந்திரிக்கிறதுக்கான நேரம். இந்த நேரத்துல நம்ம எந்திரிக்கணும்னா இது நம்ம தயாராகக்கூடிய நேரம். எந்திரிச்சு சக்தியை நம்ம உள்ள வாங்குறதுக்கு நம்ம தயாராகக்கூடிய நேரம். இதையே நம்ம சக்தி உள்ள வாங்குறதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம தயாராகணும் இல்லையா? இப்போ காலையில ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன், காலையில ஒரு முகூர்த்தம் ஒரு 5 ஆகும் போகணும்னா நான் நைட் என்ன பண்ணுங்க முன்னாடியே தூங்கினாதான் ஃபெஸ்ட் போக முடியும். இல்ல நைட்டு கூட நான் தூக்கம் கெட்டு கூட நம்ம போகலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் போக முடியுமா? முடியாது. அப்போ காலையில் இந்த டைமுக்கு என்ன பண்ணணும், இரவு நேர தூக்கம் தான் இந்த நேரத்தில் நீங்க எதிர்ப்பதை நிர்ணயிச்சுது. அதை நம்ம எல்லாம் பார்க்கலாம். அப்போ இரவு நேர தூக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா இந்த அப்ப இரவு நேர தூக்கம் என்னங்க, நைட்டு 1 to 3 கல்லீரலுடைய நேரம். அந்த நேரத்துல என்ன பண்றோம், ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். இந்த ஆழ்ந்த தூக்கம் இல்லைன்னா கல்லீரலுடைய வேலை என்ன சார்? அங்க இல்ல சார், இதுக்காக நாங்க வரேன் சார். இது மத்தியானம் எந்த சொல்ல இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்க போனாதான் ஒண்ணுனாவே அதிகாலை. அப்போ இந்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு பண்ணோம்னா இந்த தூக்கம் அவசியம். இந்த தூக்கம்ங்கிறது 1 to 3 தூங்க போறது கிடையாது, 6 இருக்கணும் சார். தூக்கம் அப்பதான் ரத்த சுத்திகரிப்பு
உடலுக்கு அத்தனை கழிவுகளும் சுத்தமாகும். அப்போ இந்த டைம்ல நீங்க ஆழ்ந்த தூக்கம் போகணும்னா ஆழ்ந்த தூக்கம் 100% ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம்னா 80% 90% சொல்ல முடியுமா? 100% தான் ஆழ்ந்த தூக்கம். கண்ணை தூக்கி தலையில கூட தெரியக்கூடாது. ஒருத்தர் நடந்து போறாரு வருது எதுவுமே தெரியாம என்ன பண்ணுவாங்க, அடிப்பு போட்டமா நான் தூங்கிட்டேன்னு சொல்றாங்கல்ல, நான் தூங்குனேன் தெரியுங்க, அந்த மாதிரி தூக்கம், அந்த மாதிரி வாழ்க்கையில நான் தூங்குதேன்னு சொன்னாங்க. அதுதான் டீப் ஸ்லீப்பிங். அப்ப டீப் ஸ்லீப் 100% போகணும்னா 11 to 1 50% தூக்கத்தை நீங்க இருக்கணும். எத்தனை பர்சன்ட் தூக்கத்தில் இருக்கணும் சார்? 11 to 1 50% அவங்க இருக்கணும் சார். ஆனா இன்னைக்கு அந்த யாருமே 11 மணிக்கு தூங்க போறோம், யாருமே இல்லை. அப்போ நைட் டைம் தான் உங்களுக்கு ஏதோ டைம் ஃப்ரீயா ஒர்க்க முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ற டைம் மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லவே சார் மாத்தணும். அந்த டைம்ல தலைபோற வேலையை வந்து அதை மூடி வச்சுட்டு இந்த டைம் தெரிஞ்சு அந்த வேலையை பார்க்கணும். இந்த டைம்ல நம்ம ஆபீஸ் டைம் இல்ல 3 மணிக்குல எந்திரிச்சு ஜன்னல ஒவ்வொரு சுவாத்தி உங்க வேலை பாடி வேலை செஞ்சே இருக்கேன், எனர்ஜி பாடி லங்ஸ் வாங்கிட்டே இருக்கு. எவ்வளவு விஷயம். அப்போ இதுல நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுனாலதான் இங்க 6 தூக்கம் போறதில்ல, இங்க 50% தூக்கம் நமக்கு கிடைக்கல, இங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் நம்மளால எந்திரிக்க முடியல. சார் இந்த டைமுக்கு எந்திரிக்க முடியலன்னா கண்டிப்பா நம்ம 5 to 7 எந்திரிக்கிறது சிரமமா இருக்கு. 5 to 7 எந்திரிக்க முடியல, சூரியன் ஆட்டோமேட்டிக்கா முடிச்சு, சூரியன் முடிச்சுக்க எந்திரிச்சுன்னா ஆரோக்கியம் பொழுதே இருக்கும். அப்ப இங்க தூக்கம் போகணும்னா பித்தப்பை நேரத்துல மீதி 50% முன்னாடி தூக்கம் எந்த நேரத்துல தூங்கிருக்கோம்? 9 to 11 நம்ம தூங்கிருக்கோம். இந்த 9 to 11 சார் குறைஞ்சது நம்ம 25% தூக்கத்தை நம்ம இருக்கோம். 9 to 11 போறது கிடையாது. அப்போ 9 to 11 25% நம்ம தூங்குற மாதிரி இருந்தா அப்படின்னா ஆரோக்கியம். 9 to 12 25% நம்ம தூங்கணும்னா 7 to 9 நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தூங்குறது போயிருக்கு சார். இதுல 25% தூக்கம் இருக்குன்னு நான் சொன்னேன், 9 to 11. அப்ப 25% தூக்கம் இதுல இருக்கணும்னா 7 தூங்க போனாதான் 25% தூக்கம் இங்க வரும். அப்ப 25 50 50 ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும். நம்ம 7 to 9 தூங்க போறோமா? இல்ல, 7 to 9 சாப்பிட போறோம். இந்த 7 to 9 நம்ம சாப்பிடறதுனால வந்து நம்ம அனைத்து நோய்களுக்கு காரணம். அப்படிங்க 7 to 9 நீங்க சாப்பிட போகணும்னா நம்ம உடம்புல வரக்கூடிய அதிகப்படியான நோய்களுக்கு காரணம் மாறிடுச்சு. என்ன காரணம் தெரியுங்களா? 7 to 9 உதாரணத்துக்கு ஒரு 8 9 மணிக்கு சாப்பிடுறோம், ஒரு 9 மணிக்கு சாப்பிட்ட உடனே 9 தூங்க போயிடுறோம். சாப்பிட்ட உடனே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க போக முடியாது. அதிகபட்சம் 2 மணி நேரம், குறைந்தது 1 மணி நேரம் சாப்பிட்டு போக போகும். என்ன காரணம்னா சாப்பிட்டு போய் படுத்தீங்கன்னா ஜீரண உறுப்பு ஜீரண வேலையை செய்யும். ஜீரண வேலையை அந்த உறுப்புகள் செய்யும் பொழுது தூக்கத்துக்கான ஹார்மோன்ஸ் சார். நீங்க தூங்க போகும்போது எப்ப தெரியுங்க தூக்கம் வரும்? வயிறு எம்டியானது தூக்கம் வரும். அப்போ உடல் ஜீரணத்துடைய வேலையெல்லாம் முடிச்சிருந்தாங்க.